கடைசி படம் எப்படி பார்க்குறீங்க? கடைசி படமாக தான் பார்க்குறேன். நான் விஜய் படங்கள் பெருசாக பார்த்ததில்லை. இது பெண்களுக்கான பாதுகாப்பு கம்மியாக இருக்குது, ஆண்களுக்கான பாதுகாப்புமே ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் முதல்ல வந்து தண்ணி அடிக்கக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது. தமிழுக்கு உருவம் தா இந்த முகநூல் குழுமத்தினுடைய பெண்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். தமிழஸ்ரீ அக்கா வந்து கவர்மெண்டில் ஒர்க் பண்ணிட்டு, அதாவது அரசாங்க துறையில் இருந்து பெண்கள் எழுதுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வீட்டு பணி, அரசு பணி, அதுக்கப்புறம் எழுத்து பணி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அந்த பணியை முதலாக செய்து அரசு அதிகாரியாக எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் 27 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. 38 வருஷம், அப்போ பரவாயில்ல. 38 வருஷத்தில் 27 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அதுலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேன். நிறைய கவிஞர்கள் தமிழகம் எங்கும் இருந்து வந்திருக்கீங்க கவிதை பாடவும், உங்களுடைய நூல்களை குறித்து, உங்கள் முகநூல்களை குறித்து பேசுவதற்காக. இந்த இடத்துக்கு என்னையும் அழைச்ச நம்ம அசோகன் சாருக்கும் அரசி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. ஐயா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி சந்திச்சதுல. லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கடைசி படம் எப்படி பார்க்குறீங்க? தளபதியோட கடைசி படம். கடைசி படமாக தான் பார்க்குறேன். நான் விஜய் படங்கள் பெருசாக பார்த்ததில்லை. ஆனால் எந்த படமாக இருந்தாலும் சரி, சினிமா துறையில் இருக்கிறதுனால அந்த டெக்னீஷியன் உழைப்புக்கு மரியாதை கொடுக்குறேன். எனக்கு விஜயை பிடிக்காது அல்லது இன்னொருத்தரை பிடிக்கும்லாம் இல்லை. எந்த உழைப்பாளியும் அந்த உழைப்புக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கணும். அதற்கு அவருக்கு வாழ்த்துக்கள். மேடம், இன்றைக்கி போதை பழக்கங்கள் வந்து இளைஞர் மதியில் அதிகமாக இருக்குது, அதனால வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. அதை பற்றி பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆண்களுக்கான பாதுகாப்புமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அது தனி ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் தான். அதாவது நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், பிரியாணி கடையும் இருக்குது, மெடிக்கல் ஷாப்பும் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு பசிக்குதுன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் விஷம் வாங்கி குடிப்பீங்களா, பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்களா? அது மாதிரி மதுக்கடைகள் எல்லா இடங்கள்லையும் திறந்து கிடக்குது. இது பெரியார் காலத்துலேருந்தே ஒழிக்க முயற்சி பண்ணுறாங்க. அது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் தனி மனிதன் ஒருத்த முயற்சி பண்ணாமல் அதை அப்படியெல்லாம் ஒழிக்க முடியாது. அதனால் நான் முதல்ல வந்து தண்ணி அடிக்கக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது, நான் முடிவு பண்ணும். அது மற்றவங்கள பார்த்து நீ திறந்து வச்சதுனால தான்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் குடிக்காமல் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக மூட போகுது. அதுதான் என்னோட கருத்து. மேடம், இதோட உச்சமாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருத்தணியில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு வட மாநிலத்தில் வந்து கத்தியை வச்சு மிரட்டினது. இதற்கு காரணம் வந்து சினிமா தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் வந்து வன்முறையை வந்து அதிகமாக தன்னோட படத்தில் காட்டுறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இளைஞர் மத்தியில் பரவுதுங்க. அதை பற்றி நல்ல விஷயங்களை ஏன் யாருக்கும் புரியவே மாட்டேங்குது. கத்தி எடுக்கிறதும் கற்பழிக்கிறதுமே வந்து, அதாவது பாலியல் துன்புறுத்தல்கள் மட்டுமே சைக்கோக்கள் செய்கிறாங்கன்னா, அதே சைக்கோக்களுக்காக நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்காங்கல்ல. ஏன் அந்த இயக்குநர்கள்லாம் படமே இல்லையா? எவ்வளோ நல்ல படங்கள், குடும்ப படங்கள்லாம் யாரும் பார்க்கறதில்ல. அதெல்லாம் கிடையாது. மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு போதை ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. வளர்ப்புகள் சரியில்லை, சமூகம் வந்து ரொம்ப கெட்டுப்போச்சு. அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். அதுக்கு இதுதான் நல்லா சொல்ல முடியாது. ஆனால் சினிமா தவிர்த்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கெல்லாம் நடக்கிற ரியாலிட்டி ஷோக்கள்லேயே பார்த்திங்கன்னா வன்முறை அதிகமாகிறது. அவங்க பேசுகிற வார்த்தைகளை வந்து ரொம்ப தப்பான வார்த்தைகள் இருக்குது. சினிமாவது பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க போய் பார்ப்போம், சிறுவர்களை கூட்டிகிட்டு போவோம், நம்ம நல்ல படமாக இருந்தால் கூட்டிகிட்டு போவோம், இல்லைனா விட்டுருவோம். ஆனால் டிவின்றது வந்து ரிமோட் அவங்க கையிலே தான் இருக்குது. அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது அந்த மனநிலை எப்படி மேடம்? டிவியே இல்லைங்க என் வீட்டில். நான் வந்து 6th பிறந்ததுலேருந்தே டிவியில், இப்போவும் என் வீட்டில் டிவி கிடையாது. ஆனால் நான் யூடியூப்பில் பார்க்குறேனே, என்னோடய மொபைலில் இன்றைக்கி எல்லாமே வருது. இதுதான் இல்லை, டிவியில் வருது இல்லை, கெட்ட வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் எல்லாமே வருது. நம்ம இன்றைக்கி ஸ்க்ரோல் பண்ணால் நம்ம கைக்கு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கான சமூகமாக மாறிடுச்சு. அது நம்ம வேணாங்கிறது வேணுங்கிறது முடிவு செய்கிறது நான் தான். உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து தப்பான ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பல்ல தட்டுவேன்னு சொல்லுவோம். அதிகபட்சமாக என்ன மாதிரி ஒரு அம்மா வந்தால் பல்ல தட்டிடுவேன்னு சொல்லுவேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறனால அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி என்னென்னா, கெட்ட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப செல்ல வார்த்தைகளாக மாறிப்போச்சு. அது மாமா மச்சிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளும் ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள் ஆனதுனால அதை கொண்டாடுறாங்க. அது ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கான காலமாக இது மாறிடுச்சு. அதான் ரேகா நாயர் கொஞ்ச நாளாக சைலண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்ச நாள் ஆளே இல்லாத மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு? ரொம்ப நாளாக உங்களை காணும் நான் நினைக்கிறேன். நான் பேசிகிட்டே தான் இருக்கேன். கேமராவை பார்த்த உடனே, மைக்கை பார்த்த உடனே எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய முகநூலில் டெய்லி வீடியோ போடுறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பேன். எலெக்ஷன் நெருங்குது, அரசியல் எதை எதிர்பார்க்கலாமா? அரசியல் ஒரு எம்எல்ஏ இருக்கார் வீட்டில், அது போதும்ல. வருங்காலத்தில் அவர் மந்திரியாகி சிஎம் ஆகி அதுக்கப்புறம் பிஎம் ஆனதுக்கப்புறம் ஏதாவது நம்ம யோசிப்போம். இப்போ வந்து பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் வந்து அது தப்பாகவே அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. ஃபெமினிசம்னா அது என்னன்ற ஒரு விஷயமா அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது. அது
பெண்ணியம்னா என்னன்னு தெரியாத பெண்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதனால் அரகுற ட்ரெஸ்ஸை போடுறது தான் பெண்ணியம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது பெண்ணியம் கிடையாது. தனக்கான சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணுங்கிறது தான். அது நிறைய பேருக்கு புரியாது இல்லையா? அதான் அரகுற கூட தழும்பிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ன்ற அந்த வார்த்தையை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க பெண்கள். அவங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் பேசுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவாங்க? ஆனால் இப்போ உங்களை எல்லாம் நான் 15 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. 15 வருஷமாக இங்கே இருக்கிற அத்தனை கேமராமேன்களையும் தெரியும், அத்தனை என்ன சொல்கிறது, எல்லா டெக்னீஷியனையும் எனக்கு தெரியும். ஆனால் நேற்று வந்தவங்க யாரும் இன்றைக்கி காணோம். அது அப்படி தான். நாங்கள்லாம் வந்து கூத்துப்பட்டறை மூலமாக படித்து எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சு, எப்படி ஒரு எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கணும்னு தெரியாதவங்க ஒரு நாள் கூத்து அல்லது ஒரு நாள் நிலாலாம் வந்து ரொம்ப நாளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான். பார்வதி ரொம்ப ஆபாசமாக ட்ரெஸ் போடுறாங்க, அந்த மாதிரியான ஒரு காட்சியில் இருக்காங்க. இதை வந்து சமூக சீர்கேடுனால ஆபாசமான ட்ரெஸ்ஸு போட்டால் பரதா போட்டவங்களுக்கு நடக்கலையா? ஆபாசமான ட்ரெஸ்ஸுன்னே ஒன்று கிடையாதுங்க. ஆடையே இல்லாத சமூகத்திலேருந்து நம்ம வந்திருக்கோம். ஆடைக்காக இங்கே நிறைய அதாவது நான் கட்டுற சாரீ எனக்கு கட்டியே ஆகணும் அப்படின்னு போராட்டம் நடத்தின நாடு நம்ம நாடு. ஆனால் அது என்னன்னு தெரியாமல் இதெல்லாம் சரின்னு ஒரு மீடியா நடத்துது இல்லையா, அவங்க மேலே நீங்கள் ஏன் கண்டனத்தை தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க மேலே ஏன் கேஸ் தொடுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த ஒரு பெண்ணையே குற்றம் சாட்டுறீங்களா? அந்த பெண்ணுக்கு ஆடை வடிவமைப்பாளர் யார், அந்த தொலைக்காட்சி யார், அதை நடத்துகிறவங்க யார், அங்கே யாருமே படிப்பறிவு இல்லாதவங்களா, சமூக அறிவு இல்லாதவங்களா, அவங்க யாரும் வீட்லேயும் பெண்கள் இல்லையா? அப்போ ஒரு பெண்ணை மட்டுமே அரகுற ட்ரெஸ்ஸுன்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்க அரகுற ட்ரெஸ் போட்டால் நீங்கள் எல்லோரும் டிவி ஓடுங்க, டிஆர்பி வரலின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனலை க்ளோஸ் பண்ணுவான், அந்த ஷோவை க்ளோஸ் பண்ணுவான். நீங்கள் எல்லாரும் பார்க்கறதுனால அது வந்து உச்சபட்சமாக மாறினதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் குறை சொல்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அதை பார்க்கறது நிறுத்துங்க. எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்தாதீங்கன்னு போராட்டம் நடத்துங்க, எல்லாம் நின்றுடும். அந்த காலத்துல எல்லாம் வந்து பட்டிமன்றங்களையோ அல்லது நெடுந்தொடர்களையோ தப்பான வார்த்தைகள் இருந்தால் நான்லாம் இந்த 25 பைசா கார்டு போட்டு இதை நிறுத்துங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி யார் நம்ம பண்ணுறா? அதுக்கு ஒரு எகெயின்ஸ்டாக நம்ம ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுறோமா? கிடையாது. இப்போ நான் பேசுகிறதுக்கு கீழே நீ பெரிய உத்தமையான்னு கீழே போடுறான்ல, அதுக்கு கீழே போட மாட்டேங்கிறாங்களே. அப்போ என்ன, மேலிடங்களாக பார்க்கப்படுது. அது தப்புன்னு நான் சொல்லுவேன். எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையோ, அது குடும்பமாக உட்காந்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும், உங்கள் குழந்தைங்களோடு உங்கள் மனைவியோடு பார்க்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்கும், உடனே உங்கள் மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இது நல்ல நிகழ்ச்சி அல்ல, இதை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து இப்படி தான் வந்துட்டுருக்குது அப்படின்னா அதை உடனடியாக உங்கள் கையில் இருக்குது. எல்லா ரிமோட்டும் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்களே வந்து நல்லா ஜாலியாக மேலே வரைக்கும் பார்த்துட்டு படுத்துக்கிட்டு, அதுதான் நான் வந்து மக்கள் தனி ஒழுக்கம் இல்லை மொத்தத்தில், அதுதான் சொல்லுவேன். நன்றி.